ரஜினி சார் பத்தி சொல்றப்போ ஒரு திருப்பூர்ல ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். மார்னிங் 9 மணிலேருந்து ஷூட்டிங் ஆரம்பிச்சு 2:30 மணி இருக்கும். அந்த சுமன் சாருக்கு ஃபோன் பண்ணுவார். இன்டர்வல் முடிஞ்ச உடனே ஒரு டெலிஃபோன் பூத்ல இருந்து ஃபோன் பண்ணுவார். ஃபோன் பண்றப்போ அந்த ஷார்ட் நைட் ஒரு 12:30 1 o'clock பண்ணிட்டு இருக்கப்போ எல்லாம் முடிஞ்சு போச்சு, ஷார்ட்லாம் முடிஞ்சு போச்சு. அந்த டயல் பண்றதுக்கு ஒரு ஃபிங்கர், ஒரு யூஸ்வலா இந்த மாதிரி ஷார்ட்லாம் யாராவது ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வச்சு எடுத்துப்போம், அந்த கலர்ல இருக்க ஃபிங்கர் வச்சு எடுத்துப்போம். என்னாச்சு, அவரே சாரி ரஜினி சாரே எடுங்க சார்னு சொல்லிட்டு ஒரு முடிக்கணும்ன்றது லாஸ்ட் ஷாட் அது. அப்ப ரஜினி சார் பார்த்து என்ன பார்த்து கேட்டார், ஆனந்த் இந்த ஷாட் எடுக்கிறதுக்கு இந்த விரல் தான் வேணுமா அப்படின்னு கேட்டாரு. அதாவது ஒரு உடனே சங்கர் என்ன சொன்னார், இல்ல சார் அந்த விரல் கூட எதாவது பண்ணும், ஏன்னா உங்க விரல் கூட அதை சுத்துறப்ப கூட ஏதாவது ஸ்டைல் பண்ணும், ஸோ அதுதான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னார். அந்த அளவுக்கு ஒரு சங்கரோட சின்ன ஒரு இவ்வளவு ஒரு நகன் தெரிகிற ஷாட்ல இருந்து இவ்வளவு பிரம்மாண்டமான செட் வரைக்கும் ஒரு ரொம்ப பிரமாதமான அவரோட பிளானிங், அவரோட உழைப்பு மற்ற டைரக்டர்ஸும் கத்துக்கிற அளவுக்கு நிறைய இருந்தது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க பார்த்த அந்த சாங்ல எதுவுமே சிஜி இல்லை. அவ்வளவு பெரிய செட், அவ்வளவு பெரிய டூம், எதுவுமே சிஜி எதுவும் யூஸ் பண்ணாத ஒரு சாங். அந்த ஒன்லி அந்த ஒரு கோடி சன்லைட்ல மட்டும்தான் அந்த ஃபேஸ்க்காக சிஜி நிறைய யூஸ் பண்ணியிருந்தோம். மற்றபடி ஃபுல் செட்டும் தொடர்ந்து பண்ணேன் சார். நன்றி, வணக்கம். 2Dலேருந்து 3D கன்வெர்ட் பண்ண படங்கள் பார்த்துருக்கேன். ஆனால் டு பி ஃப்ராங்க், நான் பார்த்த சில ஆங்கில படங்களை விட இந்த 2Dலேருந்து 3Dல கன்வெர்ட் பண்ண இந்த சிவாஜி வந்து ரொம்ப பெட்டரா இருக்கு, ரொம்ப நல்லா வந்திருக்கு. அந்த ஹோல் குரூக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாம இப்ப 3Dனால அந்த நேரம் அந்த கண்ணுகிட்ட வந்து இப்படி குத்துற மாதிரி இல்லை, அந்த மாதிரி சில சித்து விளையாட்டுகள்லாம் வந்து படங்கள்ல வந்து வைப்போம், அது ஆடியன்ஸ் ரசிப்பாங்க. பட் அது மட்டும் இல்லாம ஏஸ்தட்டிக்காவும் இல்லை, எல்லாம் கண்ணுகிட்ட வர்றதுன்றது மட்டும் இல்லாம ரொம்ப பொயட்டிக்கா வந்து இந்த பெட்டல்ஸ் வர்றது, இந்த மாதிரி ரொம்ப அருமையா அந்த பேலன்ஸ் பண்ணிருக்காங்க, அந்த ஏஸ்தட்டிக் சென்ஸ் அண்ட் கமர்ஷியலாகவும். ரஜினி சார் ரொம்ப அழகா இருக்காரு. ஏற்கனவே பல தடவை பார்த்த படம் பார்க்கும்போது அப்படி நல்லா இருக்கு. இதுல மெயினா நான் பாராட்ட வேண்டியது வந்து கேவி ஆனந்த் சார் பாராட்டணும். ஏன்னா அது என்னமோ 3Dக்குன்னே ஒரு சினிமாட்டோகிராஃபி பண்ண மாதிரி அவ்வளவு பிரமாதமா இருக்கு. ஏன்னா அவர் அவ்வளவு லேயர் அவருடைய உழைப்பை போடுவாரு. நானே ஃபோர்கிரவுண்ட்ல ஒரு ஒர்க் வைப்பேன், அப்புறம் பின்னாடி ஒரு ஒர்க் வைப்பேன், அதுக்கு முன்னாடி இன்னும் கேமராக்குள்ள அந்த கடைசியில அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பல லேயர் ஆஃப் ஒரு எஃபர்ட் போடுவார். வந்து இப்போ 3Dல பார்க்கும்போது நீங்க படம் பார்க்கும்போது நீங்க ஃபீல் பண்ணுவீங்க, நீங்க எங்கேயாவது அந்த கடைசி வரைக்கும் உள்ள எல்லா டீட்டெயிலும் ரொம்ப அழகா தெரியுது. என்னமோ அவரு ரொம்ப எக்ஸலண்ட் ஒர்க், லைக் சினிமாட்டோகிராஃபி பிரமாதமா இருக்கு. இப்ப சவுண்ட் கூட பாத்தீங்கன்னா இப்ப அந்த அட்மாஸ்ல வந்து இப்ப கேட்கும்போது அவ்வளவு கிறிஸ்டல் கிளியர், அந்த பாட்டுலாம் ரொம்ப நல்லா இருக்கு. அத படம் கடைசி வரைக்கும் அந்த நான் ஒரு பார்வையாளனா தான் பார்த்தேன், டைரக்டரா பார்க்கல. ஒரு பார்வையாளனா பார்க்கும்போது கடைசி வரைக்கும் ரொம்ப என்கேஜிங்கா இருந்தது அந்த 3D டெக்னாலஜி. இதுக்காக ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் என்னுடைய பாராட்டுகள் மறுபடியும் தெரிவிச்சுக்கிறேன். ஏவிஎம் நிறுவனத்துக்கு, ஏவிஎம் சரவணன் சார், இந்த ஐடியா அந்த சிவாஜி படத்தை கன்வெர்ட் பண்ணுன்ற அந்த ஐடியா வந்து இதுக்காக அவருக்கும் என்னுடைய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். ரசிகர்கள் கொண்டாடுவார்கள். ஏவிஎம் நிறுவனத்தை, இயக்குனர் சங்கரை, ஒளிப்பதிவு செய்த கேவி ஆனந்த் அவர்களை, இசையமைத்த ரகுமானை, எல்லாவற்றுக்கும் மேலாக இதை முப்பரிமாணத்தில் மறு உருவாக்கம் செய்த தொழில்நுட்ப குழுவினரை ரசிகர்கள் கொண்டாடுவார்கள். ஏன் கொண்டாடுவார்கள் என்றால், ரஜினி பழைய தொழில்நுட்பத்தில் தூரத்தில் இருந்தார். தூரத்தில் இருந்த ரஜினியை பக்கத்தில் கொண்டு வந்ததற்காக இந்த தொழில்நுட்ப குழுவை ரசிகர்கள் பாராட்டுவார்கள். கல்லாக கிடந்த அகலிகையை ராமனின் கால் துகள் பட்டவுடன் கல்லுக்குள் இருந்த அகலிகை சிலிர்த்தெழுந்து மனித உருவம் பெற்று இரத்த ஓட்டத்தோடு நடந்தாள் என்று இதிகாசங்கள் கூறுகின்றன. இந்த தொழில்நுட்பம்தான் அந்த ராமன். இந்த தொழில்நுட்பத்துக்கு பிறகு சாதாரண ஒளி வடிவத்தில் கிடந்த ஒரு படம் 3 பரிமாணங்களை பெற்று நமக்கு பக்கத்தில் வந்துவிட்டது. நிலாவை தூரத்தில் பார்த்து ரசிப்பதற்கும் நிலாவே ஜன்னல் ஓரத்தில் வருவதற்குமான வித்தியாசம்தான் இந்த தொழில்நுட்பம் என்று நான் ரசிக்கிறேன், கொண்டாடுகிறேன்.
சங்கருக்கு என் நன்றி. இந்த படத்தை இப்படி ஒரு தொழில்நுட்ப மாற்றம் வரும் என்று அறியாத காலத்திலேயே இவ்வளவு ரொம்ப ஆழமாகவும் அழகியல் கூறுகளோடும் தொழில்நுட்ப வசதிக்கு ஏற்பவும் இந்த படம் தயாரிக்கப்பட்டிருப்பது குறித்து இப்போது வியக்க வேண்டியிருக்கிறது. இன்றைக்கு 4ஆம் தலைமுறையைச் சேர்ந்த ஏவிஎம் குடும்பத்தார் இன்றைக்கு இந்த தொழில்நுட்பத்தில் நவீன டால்பி ஒளிச்சூழல் என்ற அனுபவத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். எனக்கு ஆச்சரியமா இருந்தது. மழை பெய்கிறதே, நாம் நனையவில்லையே, நாம் நனையாமல் இருக்கிறோம், குடைபிடிக்கவில்லையே, வானம் திறந்து கொண்டது மாதிரி தெரிகிறதே, மழை பெய்கிறதே, நனைந்து கொள்ளவில்லையே என்பதுதான். சினிமா ஏன் உலக மனிதனை இவ்வளவெல்லாம் ஆட்டுவிக்கிறது என்று ஒரு நாள் யோசித்து பார்த்தேன். இந்தியனுக்கு மட்டுமல்ல, அமெரிக்கனுக்கு, யூரோப்பியருக்கு, எல்லோருக்குமே சினிமா என்பது ஒரு பெரிய தாகம், சினிமா என்பது ஒரு காமம், உடல் வேண்டுகிற ஒரு பசி சினிமா. ஏன் என்று யோசித்து பார்த்தேன். ஒரே ஒரு விஷயம் எனக்கு தோன்றியது. சினிமாதான் மனிதனை நஷ்டப்படுத்தாமல் அனுபவம் தருகிறது. மழை அடிக்கிறது, நீ நனைய மாட்டாய். தீ எரிகிறது, நீ பொசுங்க மாட்டாய். புயல் அடிக்கிறது, நீ காணாமல் போக மாட்டாய். யாரோ துன்பப்படுகிறார்கள், ரத்தம் தெரிக்கிறது, நீ பத்திரமா இருக்கிறாய். இந்த செக்யூர்டு ஃபீலிங் இருக்கு பாருங்க, இதுதான் சினிமா மனிதனுக்கு கொடுக்கிற மிகப்பெரிய அனுபவம். உன் உடல் பாதிப்புக்கு ஆளாகாமலேயே உலக அனுபவங்களை உனக்குள் ஊட்டுவது சினிமா. இந்த நவீன தொழில்நுட்பம் நான் நனையாமலேயே மழையை எனக்குள் அனுப்புகிறது. என் செவிகளை பிக்காமலேயே, என் தலையில் இறங்காமலேயே இடியை அனுப்புகிறது. ஒரு இலை உதிர்கிறது, அந்த இலை உதிர்ந்து பூமிக்கு வருவதற்குள் மற்ற இலைகளோடு, சக இலைகளோடு என்னென்ன பேசிக்கொண்டு இந்த பூமிக்கு வருகிறது என்பதை அந்த ஒலி சொல்லுகிற போது நான் இலையாக மாறிப் போகிறேன். ஒரு இலை எனக்குள் ஏற்படுத்திய அனுபவத்தை இந்த டால்பி ஒலிச்சூழல் எனக்குள் ஏற்படுத்துகிறது. இந்த படத்தினுடைய செலவுகள் தெரிகின்றன, அரங்க நிர்மாணத்தின் அழகு தெரிகிறது, தோட்டாதரணி எவ்வளவு சிரமப்பட்டு இருப்பார்கள் தெரிகிறது. அந்த கண்ணாடி மாளிகை அமைப்பதற்கு என்ன சிரமப்பட்டு இருப்பார்கள். சஹானா பாட்டையும் வாஜி வாஜி பாட்டையும் நான் எழுதுகிற போது ரொம்ப சிரமப்பட்டோம். சங்கருக்கு பாட்டு எழுதுவது ரொம்ப சிரமம், திருப்திப்படுத்த முடியாது, ரொம்ப ரொம்ப சிரமம். ரஜினியே சொல்லியிருக்காரு, கடுமையா வேலை வாங்குகிற ராட்சசனவர் தான் வேலை முடிந்த பிறகு சந்தோஷமாக இருக்கிறது என்று சொல்லுவார். அந்த உழைப்பு பலன் இதில் தெரிகிறது. இந்த 2 பாடல்களையும் நான் இப்போது பார்க்கிற போது பட்ட சிரமங்கள் எல்லாம் ஆவியாகிவிட்டன, வலியெல்லாம் சுகமாகிவிட்டது. இந்த தொழில்நுட்ப அனுபவத்தை எங்களுக்கு தந்ததற்காக ஏவிஎம் நிறுவனத்திற்கும் நண்பர் குஹன் அவர்களுக்கும் என்னுடைய அன்பு சகோதரர் ஏவிஎம் சரவணன் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்.